ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேரோடும் தேர் திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனை. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படும். இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியில் 480 டன் எடை கொண்ட ஆசியாவிலேயே அதிக எடையிலான தேர் என பெருமைக்குரிய சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் 4 ரத வீதிகளிலும் வலம் வரும். இத்தகைய திருவிழா வரும் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்பட 5 தேர் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்ற நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி, காவல்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முன்னேற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்வது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசல்களை சமாளிக்கும் தற்காலிக வாகன நிறுத்தங்கள், சிசிடிவி கேமரா பொருத்துவது, மின்சாரம் தடைப்பட்டாலும் வெளிச்சம் இருக்கும் வகையில் 4 ரத வீதிகளிலும் மின்விளக்கு பொருத்துவது, பக்தர்கள் எளிதில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான பேரிகார்டுகள் அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டது. விழாவை சிறப்பாக நடத்திட அனைத்து துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கல்கி தேரோட்டத்தை விமர்சையாக நடத்த வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளும் மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்பட்டது.